தற்போது சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்துள்ளார். அதன் நேரலையை பார்த்து வருகிறோம். கடந்த 2011 சட்டப்பேரவை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற ஸ்டாலின் மீண்டும் அங்கு போட்டியிடுகிறார். அயனாவரத்தில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி கார்த்திகாவிடம் தற்போது அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதற்காக அவர் அந்த அலுவலகத்திற்குள் வந்திருக்கும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அங்கு செய்தியாளர் ரமேஷ் நம்முடன் இருக்கிறார். ரமேஷ், தற்போது அங்கு சூழல் என்ன, விரிவா சொல்லுங்க. திவ்யா, வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சற்று முன் திமுக கொளத்தூர் வேட்பாளர் ஸ்டாலின் இங்க வந்திருக்கிறார். அவருடன் 4 பேர் உள்ளே செல்ல இருக்கிறார்கள். அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யும் போது 4 பேர் உள்ளே இருக்கலாம். அதன் அடிப்படையில் 4 பேர் செல்கிறார்கள். அதில் பாத்தீங்கன்னா திமுக வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய சண்முக சுந்தரம், செயலாளராக இருக்கக்கூடிய கிரிராஜன், அதே போல மத்திய சென்னை காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் ரங்கபாசியம், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் உஸ்மான் அலி ஆகிய 4 பேர் உடன் செல்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் மனு தாக்கல் செய்ய இருக்கிறார். இங்கு ஏராளமான திமுக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். அயனாவரம் மண்டல அலுவலகத்திற்கு அதிலே ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். அவர் இங்கே மனு தாக்கல் செய்த உடனே இங்கிருந்து 100 மீட்டர் தொலைவிலேயே தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அதனால் ஏற்கனவே இங்கு தொண்டர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு திமுக அணியைச் சேர்ந்தவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக டி.கே. இளங்கோவன், அதே போல தோமுசாவை சேர்ந்த சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள். கடந்த முறை 2011 தேர்தலில் அவர் மனு செய்யும் போது தன்னுடைய சொத்து விவரமாக 1,20,00,000 ரூபாய் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த முறை எவ்வளவு தாக்கல் செய்கிறார் என்ற விவரம் நமக்கு 2 மணி நேரத்தில் தெரிய வரும். இதுதான் தற்போதைய நிலவரம். இதனைத் தொடர்ந்து நாளையும் அவருக்கு சென்னை வடசென்னை பகுதிகளில் 8 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இதுதான் தற்போதைய சூழல். தற்போது திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுவதற்கான மனுவை அங்குள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியான கார்த்திகாவிடம் அவர் மனு வழங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டுதான் அந்த தொகுதி முதல் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. 2008ஆம் ஆண்டு அங்கு மறுசீரமைப்பு செய்த பின் அந்த கொளத்தூர் தொகுதி உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிட்டு பின்னர் வென்று முதல் சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்போது மீண்டும் அவர் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்துள்ளார். ஸ்டாலின், தற்போது தொடர்ந்து நம்ம செய்தியாளர் ரமேஷிடம் பேசலாம். தற்போது ஸ்டாலின் அங்கு மனு தாக்கல் செய்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதனிடையே அந்த தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு ரமேஷ்? அதாவது ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த தொகுதியில் கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாகவே பேசலாம் வாங்க அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தார். கிட்டத்தட்ட 16 நிகழ்ச்சிகளை நடத்தினார். ஒவ்வொரு வார்டு வாரியாக சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்திக்கும் போது தலைமை எனக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கினால் கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவேன் என்று சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நேர்காணலில் கூட திமுக நேர்காணல் நடந்தது. அந்த நேர்காணலில் கூட கொளத்தூர் தொகுதிக்கு வேற எந்த திமுகவினரும் மனு தாக்கல் செய்யாமல் இருந்தார்கள். அதனை வைத்து மீண்டும் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் போட்டியிடுவார் என்று தகவல்கள் வெளியாயின. அந்த அடிப்படையில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் போது இவர் பெயர் கொளத்தூர் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு பணிகளை இவர் தொகுதிக்காக செய்திருக்கிறார். குறிப்பாக பேசலாமாக என்ற நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மனுக்களை வாங்கியிருக்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அரசு எனக்கு நிதியை சட்டமன்ற மேம்பாட்டுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிதியை அரசு செலவிட செய்யவில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனால் மாநகராட்சி சார்பில் என்ன சொன்னாங்க, நாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம், அரசுக்கான பணிகள் செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவர் இலவச தொலைபேசி எண்களெல்லாம் அறிமுகப்படுத்தி பல்வேறு புதிய திட்டங்களை எல்லாம் கொளத்தூர் தொகுதியில் கொண்டு வந்திருந்தார். இந்த அடிப்படையில் தான் கொண்டு வந்தார். ஏற்கனவே அவர் 2006 சட்டப்பேரவை தொகுதிகள், அதற்கு முந்தைய தேர்தல் பாத்தீங்கன்னா 1000 விளக்கு தொகுதியில் 2 முறை தேர்வாகி இருந்தார். 1991 தேர்தலில் தோல்வியும் தந்திருக்கிறார் சென்னையில் உள்ள ஒரு தொகுதியில். இதுதான் அவருடைய பொதுவாகவே அவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொகுதியில் தான்
போட்டியிடுவது வாடிக்கையாக இருக்கிறார். இது தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அது மட்டுமில்லாமல் பல்வேறு இன்றைய ஒரு நாள் முழுவதும், அதாவது இந்த இரவு 9 மணி வரை 12 இடங்களில் கொளத்தூரில் பரப்புரை செய்ய இருக்கிறார். உடனே மனு தாக்கல் செய்து உடனேயே அவர் பரப்புரையை தொடங்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்று காலை கூட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வந்து சில பணிகளை செய்திருக்கிறார். இதுதான் தற்போதைய நிலவரமாக நம்மால் பார்க்க முடிகிறது. ரமேஷ், கடந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது 2011 கொளத்தூர் தொகுதி உருவாக்கப்பட்டு அப்போது நடைபெற்ற தேர்தலில் ஸ்டாலின் சுமார் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்போது அதிமுக வேட்பாளரான சைதை துரைசாமியிடம் அந்த அளவு வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்றார். இப்படி இருக்கும்போது தற்போது இந்த தேர்தலில் மற்ற கட்சிகள் என்ன மாதிரியான வேட்பாளர்களை தற்போது அந்த இடத்துல களம் இறக்கி இருக்கிறார்கள்? அதிமுகவை பொறுத்தவரை வில்லிவாக்கம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகரை கொளத்தூர் தொகுதிக்கு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள். கடந்த முறை சைதை துரைசாமி நிறுத்தப்பட்டு தோல்வி, அதாவது கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த அடிப்படையில் தான் தோல்வியை தழுவினார். இந்த முறை வந்து ஜேசிடி பிரபாகர், அவர் வில்லிவாக்கம் எம்எல்ஏவாக இருந்தார், அவர் மாற்றப்பட்டு அருகில் இருக்கிற தொகுதியான கொளத்தூர் தொகுதி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை ஊடகங்களில் அடிக்கடி பேசி வரக்கூடிய அந்த KT ராகவன் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற பல்வேறு பகுஜன் சமாஜ் கட்சி இந்த தொகுதியில் போட்டியிருக்கிறது. அதே போல பாமக சார்பிலும் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே பல்வேறு பலமுனை போட்டி என்பது இங்கு நிலவி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவும் இந்த கொளத்தூர் ஸ்டார் தொகுதியாக பார்க்கக்கூடிய இந்த தொகுதியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு பணிகளை தொடங்கிவிட்டன. பல்வேறு மாவட்ட அமைச்சர் பொறுப்பாளர்களுக்கு இந்த கொளத்தூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஜேசிடி பிரபாகரும் தொடர்ந்து பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். இவரும் தொடர்ந்து இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். KT ராகவன் தென் சென்னையை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் முக்கிய வேட்பாளராக பாரதிய ஜனதா சார்பில் களம் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தரப்புல அவர்களுடைய பிரச்சாரம் என்பது எந்தெந்த வகையெல்லாம் இருக்கு ரமேஷ்? அதாவது திமுகவை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு நாமே என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு தொகுதி மக்களும் கட்சிக்காரர்கள் இல்லாமல் குறிப்பாக அந்த பகுதி மக்களை அடக்கிய ஒரு கருத்தரங்கை போல நடத்தினார்கள். இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு பிரச்சார வியூகமாக பார்க்கப்பட்டது. நமக்கு நாமே ஆகட்டும், பேசலாமாக நிகழ்ச்சியில் கூட கட்சி நிர்வாகிகள் யாருக்கும் அனுமதி வழங்கப்படாமல் ஒரு அரங்கில் அமர்த்தப்பட்டு அவர்களுடைய குறைகள் என்னென்ன என்பதிலும் கேட்கப்பட்டன. அதே போல நமக்கு நாமே திட்டத்தில் கூட கட்சி நிர்வாகிகள் எல்லாம் சேர்க்கப்படாமல் மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் நிர்வாகிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை சார்ந்து அந்த நமக்கு நாமே திட்டமும் இருந்தது. இது போன்ற கடந்த ஒரு ஆண்டுகளாக பார்க்கும் பொழுது திமுகவுடைய அந்த வகுப்பின் திட்டங்கள், அதாவது மக்களிடையே சேர்க்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் என்றே சொல்லலாம். சமூக ஊடகங்கள் மூலியமாக திமுகவுடைய கருத்துக்களை, அதே போல அரசுக்கு எதிரான கருத்துக்களை அவர்கள் தீவிரமாக பரப்புரை செய்து வருவார்கள். அதெல்லாம் கூட பார்க்கப்படுகிறது. கடந்த கால திமுகவுடைய பரப்புரையை ஒப்பிடும் பொழுது இந்த காலங்களில் அவர்கள் சமூக வலைதளங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது திமுக பொருளாளரும் கொளத்தூர் சட்டப்பேரவை திமுக வேட்பாளருமான அவர் மனு தாக்கல் செய்து வந்து வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்து இருக்கிறார். அந்த காட்சியிலும் நம்ம தற்போது நேரடியாக பார்க்கலாம். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் போட்டியிடுவதால் கொளத்தூர் தொகுதி ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறியிருக்கிறது என்று சொல்லலாம் ரமேஷ். தொடர்ந்து திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக அந்த அயனாவரம் மண்டல அலுவலகத்திற்கு வந்து சென்று வெளியே திரும்பும் காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இவரின் அடுத்த கட்ட திட்டம் என்ன? தொடர்ந்து இவர் இப்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார். மாற்று வேட்பாளராக கிரிராஜன் மனு தாக்கல் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. அவர் வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கிறார். அவருக்கு இந்த கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. ஒவ்வொரு கட்சியிலும் மாற்று வேட்பாளர்கள் என்று நிறுத்துவார்கள். குறிப்பாக அந்த மாற்று வேட்பாளர் என்பவர் அதே தொகுதியை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் கிரிராஜன் நிறுத்தப்படுவார் என்று தெரிகிறது. இவர் இங்கிருந்து உடனடியாக 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பிரச்சார பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று வேனில் இருந்தபடியே பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஏற்கனவே அங்கு தொண்டர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காட்ட இருக்கிறோம். அதுபோல இது தொடர்ந்து இரவு 9 மணி வரை 12 இடங்களில் கொளத்தூர் தொகுதியில் பரப்புரையை ஸ்டாலின் மேற்கொள்ள இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளையும் அவர் சென்னையில் பிரச்சாரம் செய்திருக்கிறார். கொளத்தூர் தொகுதியை தவிர்த்து ராயபுரம், துறைமுகம், இது போன்ற வட சென்னைக்கு உட்பட்ட பகுதிகள், சேப்பாக்கம், ட்ரிபிளிகேன் உள்ளிட்ட பல்வேறு 8 தொகுதிகளில் நாளை மாலை 3 மணியிலிருந்து 10 மணி வரை பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். குறிப்பாக கொளத்தூர் தொகுதி மக்களை சந்தித்து அவர் பரப்புரை மேற்கொள்ளும் போது என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? அந்த பகுதி மக்களுடைய தேவைகள் என்னவா இருக்கு ரமேஷ்? கொளத்தூர் தொகுதி என்பது வட சென்னையில் ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்கு பாத்தீங்கன்னா அந்த வில்லிவாக்கம் லெவல் கிராசிங் என்று இருக்கிறது. அந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள கோரிக்கை, அங்க வந்து இருப்பு பாதைக்கு கீழே வந்து சுரங்க பாதையை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது.
அந்த கோரிக்கையை அந்த கோரிக்கைகளுக்கு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்காரு, அதெல்லாம் கொடுப்பார் என்று தெரிகிறது. அதே போல அரசு கல்லூரி ஒன்றும் இந்த தொகுதியில் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. ஏற்கனவே ஆர்கே நகருக்கு ஒரு அரசு கல்லூரி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து முதலமைச்சர் வேட்பாளர் அங்க இருக்கிறார், முதலமைச்சர் அந்த தொகுதியில் இருக்கிறார், அந்த அடிப்படையில் ஒதுக்கப்பட்டது. இந்த பகுதியும் ஒரு அரசு கல்லூரி வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதுவும் கவனம் செலுத்த வருவதாக சொல்கிறார். அதே போல கொளத்தூருடைய காவல் நிலையம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் ரயில் நிலையத்திற்கு அருகில் இருக்கிறது. அந்த கொளத்தூர் காவல் நிலையத்தை நகரி கொளத்தூர் தொகுதிக்கு மைய பகுதிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தொகுதி மக்கள் கோரிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வில்லிவாக்கம் சென்று வில்லிவாக்கம் ரயில் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கொளத்தூர் தொகுதியின் மையப்பகுதிக்கு காவல் நிலையத்தை மாற்ற வேண்டும் என்று தொகுதி மக்கள் கோரிக்கை எடுத்திருக்கிறார்கள். இவரும் அந்த கோரிக்கையை பரிசீலித்து வருவதாக சொல்லியிருக்கிறார். அதற்கெல்லாம் வாக்குறுதி கொடுப்பார் என்று தெரிகிறது. அதே போல இந்த வண்ண மீன்கள் உற்பத்தி, அதாவது அலங்கார பொருளாக இருக்கக்கூடிய அந்த வண்ண மீன்கள் உற்பத்தி என்பது இந்த கொளத்தூர் தொகுதியில் பெருமளவுக்கு இருக்கிறது. அவர்களுக்கும் சில திட்டங்களை அவர் அறிவிப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக மழை வெள்ள காலங்களில் கொளத்தூர் தொகுதியில் கூடிய பல்வேறு சாலைகள் மோசமடைந்தன. தற்போது அந்த சாலைகள்லாம் கூட போடப்பட்டிருக்கின்றன. இவர் அந்த மழை வெள்ளத்தின் போது வரும்போது இந்த சாலைகள்லாம் உங்களுக்கு மீண்டும் புத்துணர்வு அளிக்கப்பட்டு புது சாலைகளாக போட்டு தரப்படும் என்று சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் அந்த வாக்குறுதிகளால் நிறைவேற்ற இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை மாவட்ட அளவில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னை மாவட்டத்துக்கு என்று தனியாக, அதாவது பொதுவாக தமிழகம் முழுவதும் ஒரு தேர்தல் அறிக்கை என்றும் பிரத்யேகமாக மாவட்ட வாரியாக தேர்தல் அறிக்கையை அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கொளத்தூர் தொகுதிக்கும் பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு சுய உதவி குழுக்கள் எண்ணிக்கையை மேம்படுத்துவது, கொளத்தூர் தொகுதியில் பெண்கள் சுய உதவி குழுக்கள் மேம்படுத்துவது, ஆண்களுக்கு என்று தனியாக சுய உதவி குழுக்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் பல்வேறு வாக்குறுதிகளையும் அந்த திமுக தேர்தல் அறிக்கை கொளத்தூர் தொகுதிக்கு என்று இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு மனுக்களை வாங்கியிருந்தார். கிட்டத்தட்ட 16 பேசலாம் வாங்க நிகழ்ச்சிகள் நடத்தியிருந்தார் கடந்த ஓராண்டு காலமாக. அந்த பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் பெறப்பட்ட மனுக்களுக்கெல்லாம் அவர் அதை நிவர்த்தி செய்யும் வரைக்கும் வாக்குறுதிகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.